நவராத்திரியின் சிறப்புகள். நவராத்திரி கொண்டாட்டம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கொலு. தமிழில் கொலு என்றால் அழகு என்று பொருள். அழகிய பொம்மைகளை நேர்த்தியாக அடுக்கி வைத்து இறைவனை வழிபடும் முறையே கொலு என்கிறோம். கொலு படிகளின் எண்ணிக்கை ஒற்றை படையில் இருக்க வேண்டும் என்பது மரபாகும். ஒரு மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்கும் விதமாக 9 படிக்கட்டுகள் வைக்கப்படுகின்றன. நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்குரியது, அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்குரியது, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்குரியது. மனிதர்களாக பிறந்த நாம் பூலோக சுகங்களில் உள்ள ஆசைகளை கடந்தால்தான் இறைவனை நாம் அடைய முடியும் என்பதை உணர்த்தவே இறைவன் இறைவியின் உருவங்கள் மேல்படியில் வைக்கப்படுகின்றன. மகிஷாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக 9 நாட்கள் ஊசி முனையில் தவம் புரிந்த துர்காதேவி 10ஆம் நாள் அவனை வதைத்து வெற்றி பெற்றாள். அவள் தவம் புரிந்த 9 நாட்கள் நவராத்திரி பண்டிகையாகவும் அவள் வெற்றி பெற்ற 10ஆம் நாள் தசமி விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகின்றன. அஷ்டலக்ஷ்மிகளையும் வழிபட்டு 9ஆம் நாளான மகாநவமி அன்று கல்விக் கடவுளான லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் சரஸ்வதியும் வழிபடுவார்கள். சக்தி உபாசகர்கள் பார்வதி தேவியை ஷைலாபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாந்தா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, காலராத்ரி, மகாகௌரி, சரஸ்வதி ஆகிய 9 வடிவங்களில் வழிபடுகிறார்கள். கல்வி, செல்வம், வீரம் என அனைத்திலும் நாம் சிறந்து விளங்க இந்த நவராத்திரியில் முப்பெரும் தேவியர்களை வழிபட்டு இறை அருளை பெறுவோமாக. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா, எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய், இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா, இறைவா இதுதான் நிறைவா, உணர்ந்தே